अस्सलामु अलैकुम रहमतुल्लाहि व बरकातुहू नहमदुहु व नसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल मजीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम व इज़ क़ुल्तुम या मूसा लन नस्बिरा अला तआमिन वाहिदिन फ़दउ लना रब्बका युख़रिज लना मिम्मा तुंबितुल अर्दु मिन बक़लिहा व किस्साइहा व फूमिहा व अदसिहा व बसलिहा क़ाल अतस्तब्दिलून अल्लज़ी हुवा अदना बिल्लज़ी हुवा खैर यहबितु मिस्रन फ़इन्न लकुम मा सअल्तुम वज़ुरिबत अलैहिमुज़्ज़िल्लतु वल मस्कना वबाउ बिग़ज़बिन मिनल्लाह ज़ालिक बिअन्नहुम कानू यकफ़ुरून बिआयातिल्लाहि वयक़्तुलून अन्नबिय्यीन बिग़ैरिल हक़्क़ ज़ालिक बिमा असव व कानू यअतदून ஸதகல்லாஹுல் அலியுல் அலீம். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கிருபையினால் தொடர்படியாக வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை நாம் குர்ஆனுடைய வசனங்களை கருத்து பரிமாற்றம் செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இந்த வாரம் சூரா பக்ராவில் 61வது ஆயத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி 60வது ஆயத்தில் அல்லாஹ் அங்கே என்ன சொல்லி காமிச்சா அப்படின்னு சொன்னாக்க, அந்த சமுதாயத்தை பார்த்து நீங்கள் தண்ணி கேட்டதெல்லாம் நினச்சி பாருங்கள். அந்த பனி இஸ்ரவேலர்களுக்கு அவங்க செஞ்சதை என்னது, அவங்களுக்கு தண்ணி கேட்டாங்க, அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து தண்ணி நம்ம எப்படி கொடுத்தோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல எல்லாம் சொல்லி காமிச்சான் 60வது ஆயத்தில். அதே மாதிரி அந்த கல்லில் அடிங்க அவங்க கையில் வச்சுருப்பாங்க, அந்த கல் சம்மந்தமாக போன வாரமே அதனுடைய விளக்கங்கள் நம்ம பார்த்துட்டோம். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டாக்க, தொடர்ந்து வந்து இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாமத்துக்களை பற்றி தான் எல்லாம் இங்கே பட்டியல் போட்டு வந்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ அவங்க என்ன சொன்னாங்க, இப்போ நம்ம வீட்லேயுமே வந்துட்டு தொடர்ச்சியாக ஒரே சாப்பாடாக ஆக்கி கொடுத்தா பிள்ளைங்க வந்து சாப்பிடுவாங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. இன்றைக்கி கை குழந்தைகளுக்கெல்லாம் குழந்தைகளுடைய டாக்டர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, குழந்தைகள் எதை விரும்புதோ அதை கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சில குழந்தைகள் பழங்கள் மட்டும் சாப்பிடும், அந்த குழந்தைகளுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும். ஆனால் இன்றைக்கி உள்ள குழந்தைகளை பொறுத்தவரையிலும் கோழி, பொரிச்ச கோழி, அந்த அது சோஸ் இருந்தால் போதும், நல்லா சாப்பிடுவாங்க. ஆனால் அது உடம்புக்கு கெடுதி. இந்த கோழி வந்து என்னது, உடம்பு கெடுதி. கம்பத்து கோழி அந்த மாதிரி உள்ள கோழியானா சாப்பிட்லாம், உடம்புக்கு நல்லது. அந்த மாதிரி அந்த குழந்தைகளுக்கு நீ எதை விருப்பப்படுறோமோ ரெகுலராக இப்போ உள்ள சூழ்நிலைக்கு கோழியை கொடுத்தாலும் எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்க. ஆனால் மாற்று சாப்பாடாக வேறு சாப்பாடு கொடுத்தோம்னா செய்யாதுங்க, சாப்பிடாது. இங்கே வந்து நேர் ஆப்போசிட்டாக கேட்குறாங்க. நான் கோழி மட்டும்தான் உதாரணம் சொன்னேன். குழந்தைங்களுக்கு வேறு சாப்பாடு கொடுத்தோம்னாக்க அதுவும் சில சாப்பாடுகள் அந்த பிள்ளைகளுக்கு வந்து முகத்தில் அடிச்சிடும். உதாரணத்துக்கு சொல்ல போனாக்க, நோயாளிகளுக்கு வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, சுடுகஞ்சி வச்சு கொடுங்க அப்படிம்பாங்க. அவங்க சுடுகஞ்சியை போட்டு 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 3 நேரம், காலையிலையும் சுடுகஞ்சி, மத்தியானமும் சுடுகஞ்சி, நைட்லேயும் சுடுகஞ்சி கொடுத்து கடைசியில் அவங்க வாழ்நாள் முழுவதும் சுடுகஞ்சி எனக்கு வேணாம் அப்படின்ற அளவுக்கு போயிடும், அது முகத்தில் அடிச்சிடும். அப்போ அந்த மாதிரி உள்ளது. இப்போ இங்கே பனி இஸ்ரவேல் கேட்குறாங்க, நாங்கள் எப்போ பார்த்தாலும் அந்த மண் சல்வாவும் சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரே சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு எங்களுக்கு போர் அடிச்சு போச்சு அப்படிங்க சொல்லிட்டு சொல்லி காமிக்கிறாங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து மாற்று சாப்பாடு வேணும். இந்த இடத்துல நம்ம ஆரம்பத்தில் சொல்லிக்கிட்டு வர்ற மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டத்தார்கள் அப்படின்றாலே உங்களுடைய ரப்புன்னு தான் வார்த்தை சொல்லுவாங்க. உங்கள் ரப்புட்ட போய் கேளுங்க, உங்கள் ரப்புட்ட பேசிட்டு வாங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அருமை சஹாபாக்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் அல்லாஹ்ட்ட கேளுங்க அப்படிம்பாங்க. அல்லாஹ்ட்ட கேளுங்க. இதான் 2 சமுதாயத்துக்குள்ள வித்தியாசங்கள். அல்லாஹ்ட்ட கேளுங்க, அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேளுங்க நபியே, அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் தான் அறிவாங்க அப்படின்ற வார்த்தையை ரொம்ப பணிவாக சொல்லுவாங்க. அந்த கூட்டத்தார்கள் உங்கள் ரப்புட்ட போய் கேட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, வழக்கம் போல் உள்ளது. இங்கேயும் அதே வார்த்தையை புழங்குறாங்க, உங்கள் ரப்புட்ட போய் கேட்டுட்டு வாங்க, இந்த சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு எங்களுக்கு போர் அடிச்சு போச்சு, எங்களுக்கு வந்து டெய்லியுமா இதே சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. கேட்டுட்ட உடனே அப்போ அவங்களே ஒரு பட்டியல் போடுறாங்க. சரி, உங்களுக்கு என்னப்பா சாப்பாடு வேணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்மளே ஒரு மெனு கொடுக்குறாங்க, அவங்களே மெனு கொடுக்குறாங்க. என்ன மெனு கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா, பூமியிலிருந்து வெளியாக்கி கொடுக்குமே அப்படிப்பட்ட ஒரு சாப்பாடு எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. பூமியிலிருந்து என்னென்ன வெளி வருதோ, தாவரங்கள் என்னென்ன இருக்குதோ, எல்லாம் விவசாயம் பூரா பூமியில தானே வருது. மரமாக இருந்தாலும் சரி, செடியாக இருந்தாலும் சரி, கொடியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் பூமியிலிருந்து அது வெளியே வருது. அப்போ பூமி வெளியாக்குமே அப்படிப்பட்ட ஒரு சாப்பாடு எங்களுக்கு வேணும்னு அவங்க கேட்குறாங்க. அதில் அவங்க பட்டியல் போட்டு ஒரு லிஸ்ட்டை போட்டு கொடுக்குறாங்க. எங்களுக்கு வந்து முதல்ல சாப்பாடு எங்களுக்கு என்ன தெரியுமா, கீரை வகைகள் வேணும். கீரை என்னென்ன பச்சைக்கீரை இருக்குதோ எல்லாமே எங்களுக்கு வேணும். அதே மாதிரி அவங்க அடுத்து 2வது கேட்குறாங்க, வெள்ளரிக்காய் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. வெள்ளரிக்காய் வேணும். இது கொடி சம்மந்தப்பட்டது. கீரைகள்
மரத்துலேயும் சில கீரைகள் இருக்குது, செடியாகவும் சில கீரைகள் இருக்குது. அப்போ அடுத்து அவங்க கேட்குறது வந்துட்டு வெள்ளரிக்காய் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த வெள்ளரிக்காய் வந்து கொடி. இந்த வெள்ளரி கொடி வந்து என்ன செய்யும்னாக்க மேலே ஏறாது, கீழே தான் படர போடுவாங்க. நம்ம பார்த்தோம்னாக்க விவசாயிகள் பார்த்தோம்னாக்க ஊரில் பார்த்தோம்னா ஊடு பயிராக நாங்கள் போடுறோம் அப்படிம்பாங்க. பருத்தி நடுறாங்கல்ல, பருத்தி செடி நடப்பும்போது அந்த செடிக்கு இடையில கொஞ்சம் கேப் இருக்கும், அதில் ஊடு பயிராக போடுவாங்க. சில பேர் தென்னந்தோட்டத்தில் அது ஊடு பயிராக போடுவாங்க. ஊடு பயிர்னா அந்தந்த மரங்களுக்கு இடையில கேப்பில் போடுறது பேர் ஊடு பயிர். ஊடால் போடுறதுக்கு பேர்னால அது ஊடு பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சில பேர் பயிர் போடுவாங்க, ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி. இந்த வெள்ளரிக்காய் வந்து கொடி, இது படர்ந்து போகும். பொதுவாகவே நம்ம எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க, கொடியாக உள்ளது எல்லாமே மேலே தான் ஏறும் அப்படிம்பாங்க. விஷயம் அது இல்லை. எந்த கொடியெல்லாம் வெயிட்டான காயை காய்க்குமோ அத்தனை கீழே தான் படரும். சுரக்காய், பூசணிக்காய், வெள்ளரிக்காய் இது பூரா தரையில் தான் இருக்கும். இது மேலே ஏறினா அந்த கீழே விழுந்துடும். வெயிட்லெஸ்ஸாக உள்ள காய்கறிகள் எல்லாமே மேலே கொடியாக இருந்தாலும் மேலே தான் அது காய்க்கும். பீக்கங்காய், புடலங்காய் இதெல்லாம் வந்து மேலே தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி உள்ளதை நம்ம அந்த செடிகளில் கவனிக்க வேண்டியது. அப்போ இவங்க என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு வெள்ளரிக்காய் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து அவங்க சொல்கிறது வந்துட்டு கோதுமை வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. கோதுமை பீஜி கண்டம் எங்களுக்கு அது வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து அவங்க கேட்குறது கச்சான் வகைகள், பயிர் வகைகள், என்னென்ன கச்சாங்கள் இருக்குதோ எல்லாமே எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து அவங்க கேட்குறது வெங்காயத்தை கேட்டாங்க. வெங்காயம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயமாக பெரிய வெங்காயமாக கேட்டக்கூடாது, மொத்தத்தில் வெங்காயத்தை கேட்டாங்க. சரியா? அப்போ வெங்காயத்தை கேட்டாங்க. மொத்தம் 5 வகையான உணவு பதார்த்தங்களை கேட்டாங்க. இந்த 5 வகையுமே வாசத்தை வெளியாக்கக்கூடியது. ஒருத்தர் கீரை சாப்பிட்டியா போட்டாரா, என்னப்பா கீரையை சாப்பிட்டா, ஈஸியாக நம்ம கேட்டுடலாம். ஒருத்தர் வெள்ளரிக்காய் சாப்பிட்றாரு. வெள்ளரிக்காய் சாப்பிட்டா தண்ணிக்கு சம்மந்தப்பட்ட காய் அது. அந்த வெள்ளரிக்காய் வந்து தண்ணி சம்மந்தப்பட்ட காய். சில பேருக்கு உடம்புல தண்ணி இல்லை அப்படின்னாக்க தண்ணி சம்மந்தப்பட்ட காய்கறிகள் நிறையா சாப்பிடுங்க அப்படிம்பாங்க. உடம்புல தண்ணி கம்மியாக இருக்குது, நீங்கள் தண்ணி நிறையா குடிக்கணும்னா ப்ளைன் வாட்டர் எவ்வளோ தான் குடிக்க முடியும், ஜூஸ் எவ்வளோ தான் குடிக்க முடியும். அப்போ என்ன விஷயத்தை கொண்டு வர்றாங்க அப்படின்னாக்க, வெயில் காலங்களில் அல்லாஹ் நமக்கு கொடுத்த நியாமத்துக்கள் அவங்க கேட்டாங்க, அது சம்மந்தப்பட்ட உள்ளே போவோம். அல்லாஹ் நமக்கு கொடுத்த நியாமத்துக்களில் இந்த காய்கறியும் ஒன்று. நம்ம வெறுமனே வந்துட்டு காய்கறி வந்து நம்ம கொடுத்துட்டான் உடம்புக்கு நல்லது அப்படின்ற இதில் பார்க்காம, மழை காலங்களில் சில காய்கறிகள் எல்லாம் காய்க்க வைப்பான், வெயில் காலங்களில் சில காய்கறிகள் காய்க்கும். கால சூழ்நிலைக்கு ஏதுவாக 4 விதமான டைம்ஸ் மாறிக்கிட்டே வரும். ஒன்று குளிர்காலம், இன்னொன்று வெயில் காலம், இன்னொன்று காத்தடிக்கும், இன்னொன்று பனி பெய்யும். அப்போ இந்த 4 காலங்களில் பார்த்துக்கிட்டே வரும்போது ஒவ்வொரு கால சூழ்நிலைக்கும் என்ன செய்யும், அந்தந்த காலத்துக்கு தோதுவாக உள்ள காய்கறிகள் பழங்கள் வந்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் வெயில் இன்னைக்கு வந்து அம்புட்டையும் உரமாக்கி மருந்து அள்ளி கொட்டி எல்லாத்தையுமே என்ன செய்கிறாங்க, எல்லாமே எல்லா கால சூழ்நிலையும் கிடைக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அப்படி நம்ம சாப்பிட்டோம்னாக்கா உடம்புக்கு ஒத்துக்கிறாது. உதாரணத்துக்கு மழை காலங்களில் தண்ணி சம்மந்தப்பட்ட காய்கறிகள் பழங்கள் சாப்பிட்டா சளி பிடிக்கும், ஒத்துக்கிறாது. அதே மாதிரி வெயில் காலங்களில் ட்ரை ஆகக்கூடிய காய்கறிகள் பழங்கள் சாப்பிட்டா உடம்பு இன்னும் டெம்பரேச்சர் ஏறும், சூடு ஏறும் அதிகமாக. அப்போ அதனால தான் அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கான்னு சொன்னாக்க, வெயில் காலங்களில் தண்ணி சம்மந்தப்பட்ட காய்கறிகள் அதிகமாக காய்க்கும். அதை அந்த சூழ்நிலை ஏற்படுத்தி வச்சுருக்கான். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இந்த நொங்கு, இந்த பதநீர், அதே மாதிரி வந்துட்டு இந்த வெள்ளரிக்காய் இதெல்லாம் பெரும்பாலும் வெயில் காலங்களில் வரும் ஆரம்பத்தில். இப்போ வந்து அம்பிட்டு மருந்து அடித்து வருஷம் 365 நாள் இருக்கிற மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. இப்போ உள்ள சூழ்நிலை நம்ம சேர்க்க வேண்டாம். அதுலேயும் இப்போ சில வெள்ளரிக்காய்களுக்கு விதையே இல்லை. உள்ள எத்தனை பழங்கள் விதை இல்லாமல் இருக்குது. நாங்கள் இயற்கைக்கு புறம்பா செய்கிறோம்னாக்க அந்த விதை இல்லாத மரபணுகள் மாற்றப்பட்ட காய்கறிகளாக இருந்தாலும் சரி, பழங்களாக இருந்தாலும் சரி, உடம்புக்கு ஒத்து வராது. அது என்ன ஆகும், நம்மளுடைய உடம்புல செல்களை சாகடிக்கும். அம்புட்டு மருந்து தானே, அந்த மருந்தை நம்ம சாப்பிட்டோம்னாக்க நம்ம உடம்புல என்ன செய்யும், அதை அந்த செல்களை சாகடிக்கும். எல்லாம் பாதுகாக்கணும். அதனால் விதை உள்ள பொருட்களை சாப்பிடணும், அதான் கொண்டு வராங்க. சரி, அடுத்து பார்த்தோம்னாக்க அந்த வெயில் காலங்களில் தண்ணி சம்மந்தப்பட்ட காய்கறிகள் பழங்கள் சாப்பிட்டுக்கலாம். மழை காலங்களில் ட்ரை ஆகக்கூடிய அந்த பொருட்கள் தான் நம்ம என்ன செய்யணும், சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிறணும். அடுத்து அவங்க கேட்டது, இப்போ இவங்களுடைய விஷயத்தில் உள்ள வரனா அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா, ஒரு வாசத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருளையா நீங்கள் கேட்குறீங்க. இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து இப்போ அப்போதே சொன்னேன் இல்லையா, கம்பத்து கோழி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, சரியா, தப்பு எதுவும் கிடையாது, நல்லா சாப்பிடலாம். அதே மாதிரி வந்துட்டு ஒரு அளவோடு சாப்பிட்டுக்கிறோம். அதுவும் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாக்க உடம்புக்கு கெடுதி. ஏன் தெரியுமா, பழமொழி இருக்குல்ல, அளவுக்கு அதிகமான அமிர்தமும் நஞ்சு.
பால் குடிக்கிறது உடம்புக்கு நல்லது, நம்ம உடம்புக்கு கால்சியம் சத்தை பால் கொடுக்கும். ஆனால் அதே பால் அதிகமாக குடிச்சோம்னாக்க செமியல் பிரச்சனை வந்துடும். அப்போ அளவுக்கு அதிகமாக எதையுமே என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. கம்பத்துக்கோழி உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறது டெய்லியும் சாப்பிடக்கூடாது. அது வேறு ஒரு விபரீதத்தில் கொண்டு போய் விட நல்லா பரிபூர்ணம் நம்ம பாதுகாக்கணும். வாரத்தில் 1 நாள் அல்லது 2 நாள் சாப்பிட்டுக்கிறலாம், தப்பு எதுவும் கிடையாது. அதே மாதிரி வந்துட்டு ஆடு மாடு இந்த மாதிரி விஷயங்கள்லையும் நம்ம என்ன செஞ்சோம், கவனம் செலுத்தணும்னாக்கா 1 நாள் 2 நாள் சாப்பிட்டுக்கலாம், அதிகமாக சாப்பிடக்கூடாது. அதே சமயத்தில் இன்னைக்கு கம்பத்து கோழியை வச்சோம்னாக்க நம்ம வீட்டில் பிள்ளைங்க யாரும் தொடுறதில்லை, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி. அதுக்கு மாறாக இன்னைக்கு கடைக்கோழி இருக்குல்ல, அந்த வெள்ளைக்கோழி, அதை அறுத்து வச்சோன்னா காலி ஆயிரும், சட்டி பத்தாது. ஆனால் அந்த கோழி சாப்பிட்றதுனால எல்லாத்துக்குமே தெரியும், அந்த கோழி சாப்பிட்டா உடம்புக்கு கெடுது, நல்லா தெரியும். அதில் ஊசி போடுறாங்கங்கிறது நல்லா தெரியும். ரிசர்ச் பண்ணி என்ன வார்த்தையை சொன்னாங்க தெரியுமா, அந்த அறிவியலாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம்னாக்க பயமாக இருக்குது. 3 பாக்கெட் சிகரெட்டினுடைய நிக்கோட்டின் வந்து அந்த ஒரு கோழியில் இருக்குது. முழு கோழி, ஒரு முழு கோழியில் 3 பாக்கெட் சிகரெட். அப்போ எத்தனை பார்த்தாங்க உள்ள சிகரெட் அப்படின்னு கேட்கக்கூடாது. நார்மல் வந்துட்டு எத்தனை இருக்குதோ அந்த மாதிரி உள்ளதாக பார்த்துக்கிறோம். அதிகபட்சமாக 20 இருக்கும், ஒரு பாக்கெட்டுக்குள்ளே 20 இருக்கும், சில இடங்களில் 10 இருக்கும். உங்களுக்குலாம் இது எப்படி தெரியும் சார் அப்படி அந்த மாதிரிலாம் இது பண்ணக்கூடாது, சரியா? அப்போ நம்ம அதெல்லாம் யூகிக்கணும். அப்போ என்ன அறிவியலாளர்கள் சொன்னால், ஒரு 3 பாக்கெட்டினுடைய சிகரெட்டு, அந்த சிகரெட்டில் எவ்வளோ நிக்கோட்டின் இருக்குமோ அது ஒரு கோழியில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ சிகரெட்டை குடித்தா என்னென்ன வியாதிகள்னு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கிறாங்க. அந்த கோழியை சாப்பிட்டாலும் அதே பிரச்சனை, நல்லா பரிபூர்ணமாக பாதுகாக்கணும் எல்லாத்தையும். அப்போ நம்ம குழந்தைகளுக்கு அந்த மாதிரி கோழிகளை என்ன செய்யக்கூடாது, முடிஞ்ச அளவு தவிர்த்திடணும், முடிஞ்ச அளவு தவிர்க்கணும். முடியாத பட்சத்தில் நிர்பந்தம் என்னைக்காவது 1 நாள், ஓகே, மாதத்தில் 1 நாள் நடக்கிற காரியமா, நடக்கிறத சொல்லுங்கள். இந்த மாதத்தில் 1 நாள் தான் எங்கள் வீட்டில் இல்லை, அப்படி ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. மாதத்தில் 1 நாள் நம்ம சாப்பிட்டுக்கலாம், என்னைக்காவது 1 நாள், தப்பு எதுவும் கிடையாது. அப்போ அதை நம்ம கவனிக்கணும். அப்போ உடம்புக்கு எந்த சாப்பாடு நீங்கள் கேட்குறீங்க தெரியுமா, மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்க சமுதாயத்தை பற்றி கேட்குறாங்க. நீங்கள் எந்த சாப்பாடை கேட்குறீங்க தெரியுமா, அல்லாஹ் உங்களுக்கு இருக்கிறதுலையே உயர்தரமான சாப்பாடை கொடுத்துருந்தான். ஆனால் நீங்கள் சூஸ் பண்ணுறது என்ன சாப்பாடு தெரியுமா, உயர்ந்ததை விட ஆக தாழ்ந்ததான சாப்பாடு நீங்கள் கேட்குறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? உங்களுக்கு அல்லாஹ் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான்ல, அதை நீங்கள் நினச்சி பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி, இந்த இடத்துல கோதுமைன்ற வார்த்தை அந்த இடத்துல ஒரு விஷயத்தால் புழங்கி இருக்கிறாங்க. சில முஃபஸ்ஸிரீன்கள் அந்த ஃபூம்னால பெரும்பாலும் வெள்ளைப்பூண்டுக்கு சொல்லுவாங்க, பவாங் பூத்தை இருக்கு இல்லையா, அந்த பவாங் பூத்தைக்கு வந்துட்டு அந்த வெள்ளைப்பூண்டுக்கு வந்துட்டு அரபில் வந்து ஃபூம்ன்ற வார்த்தையும் பயன்படுத்துகிறாங்க. சில முஃபஸ்ஸிரீன்கள் அந்த ஃபூம்ன்ற வார்த்தைக்கு கோதுமைன்ற வார்த்தையும் பயன்படுத்துகிறாங்க. ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தஃப்சீரில் அவங்க கொண்டு வர்ற விஷயங்கள் ரெண்டையுமே கொண்டு வர்றாங்க. அவங்க என்ன சொல்ல வர்றாங்கனாக்க, அந்த ஃபூம் அந்த சொல்லுக்கு வந்துட்டு வெள்ளைப்பூண்டுன்ற இந்த இடத்துல அவங்க அர்த்தம் கொடுத்தாலும் கூட அவங்கள என்ன சொல்கிறாங்க, ஹாஷிம் குலத்தார்கள், அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் வாழ்ந்தவங்க, அந்த அவங்களுடைய மொழியில் அந்த ஃபூம்ன்ற வார்த்தைக்கு கோதுமைன்னு அர்த்தம் கொடுக்குறாங்க. இது எப்படி சாத்தியமாகும்? ஒரே வார்த்தை 2 அர்த்தத்தை கொண்டு வந்து அப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம் வைக்கிறது நமக்கு? இப்போ நம்ம புழங்கக்கூடிய பாஷையிலேயே நம்ம ஒவ்வொரு நாளும் புழங்கிட்டு இருக்கோம்ல, ஒரே பேச்சாக இருக்கும். அந்த வார்த்தை ஒன்றா இருக்கும், அர்த்தம் 2 கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு விஷயத்துக்காண்டி சொல்ல வரேன். ரெஸ்ட் ரூம், ஒரு நேரத்தில் ரெஸ்ட் ரூம்னா என்ன, எதை வச்சுருந்தோம்? அந்த ரூமுக்கு பேர் நம்ம போய் தூங்குகிற ரூமு, ரெஸ்ட் பண்ணுற ரூமு, சரியா? இன்னைக்கு ரெஸ்ட் ரூம்னா என்ன? டாய்லெட். வார்த்தை 1, அர்த்தம் 2, இடத்துக்கு தோதுவாக அர்த்தம் மாறி வரும். பாத்ரூம், இன்னைக்கு டாய்லெட்டுக்கு பெரும்பாலும் எங்கே போய் போகிறேன், பாத்ரூம் போகிறேன். பாத்ரூம்னா குளிக்கிற ரூமு. ஆனால் நம்ம எதுக்கும் புழங்குறோம், அந்த ரெஸ்ட் ரூம்னு சொல்லக்கூடிய அந்த டாய்லெட்டுக்கும் அந்த வார்த்தையை நம்ம புழங்குறோம். அப்போ இடத்துக்கு தகுந்த மாதிரி அர்த்தம் மாறும். இது வந்து அரபில் சொல்லுவாங்க முகத்தல் ஹாலுக்கு தோதுவாக, இடம் பொருள் ஏவல்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி உள்ள வார்த்தைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிற வேண்டியதான். சரி, ஹைர், அல்லா போதுமானவன். அப்போ இந்த இடத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு 2க்குமே அதை புழங்குறாங்க. அந்த ஃபூம்ன்ற வார்த்தைக்கு பவாங் பூத்தையும் கொண்டு வர்றாங்க, பிஜி கண்டோத்தையும் கொண்டு வர்றாங்க. சரி, இந்த இடத்துல அதிகப்படியான முஃபஸ்ஸிரீன்கள் கோதுமையை தான் அவங்க புழங்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னாக்க, சரி இவங்க சாப்பாடு கேட்டுட்டாங்க, இப்போ இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமை யார்கிட்ட இருக்குது? அவங்களுடைய லீடர்கிட்ட இருக்குது. லீடர்கிட்ட என்ன கேட்குறாங்க, எனக்கு இந்த சாப்பாடு, எனக்கு இதே தான் திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, எனக்கு என்ன வேறு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ கொடுக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா? லீடர் இருக்கிறாங்க. இப்போ லீடருக்கு அல்லாஹ் உத்தரவு போடுறான். யாருக்கு? இந்த இடத்துல லீடர் யார்? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் என்ன உத்தரவு போடுறான்? நபியை அவங்க கேட்டாங்க,
இப்போ கொடுக்கணும். சரியா? அவங்க வந்து இருக்கிறதுலையே தாழ்ந்த ரொம்ப லோவான சாப்பாடு கேட்குறாங்க. ஏண்டா நீங்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு முன்னாடி போன மற்ற சமுதாயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பின்னாடி வந்த சமுதாயம் யாருக்குமே வந்து மண்ணு செல்வா சாப்பாடு கொடுக்கல. மூசா நபி சமுதாயத்துக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுத்தான், வேற யாருக்கும் கொடுக்கல. பிரத்யேகமான சாப்பாடு. அந்த பிரத்யேகமான சாப்பாடு என்ன அப்படின்னு சொன்னாக்க மண்ணு செல்வா. அந்த மண்ணு செல்வா எப்படி இருந்துச்சு நம்ம சொல்லிட்டோம். இப்போ இந்த இவங்க கேட்குறது வந்துட்டு கீரை, கோதுமை, அதே மாதிரி வந்துட்டு அவங்க பயறு வகைகள், வெங்காயம், வெள்ளரிக்காய், இந்த 5 வகையான சாப்பாடு கேட்குறாங்க. இந்த 5 வகையான சாப்பாடு எல்லா நாட்டிலையுமே, எல்லா ஊர்களிலேயுமே, எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய சாப்பாடு இந்த 5 வகையான சாப்பாடு. கீரை, அதே மாதிரி வந்துட்டு வெள்ளரிக்காய், கோதுமை, பயறு, வெங்காயம், இந்த 5மே வந்துட்டு எல்லா நாட்டிலையும் கிடைக்கும். இப்போ இங்கே இல்லைனாக்கா அடுத்த நாட்டில் இம்போர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. வேறொரு நாட்டில் இல்லைன்னா இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அவங்க கொடுப்பாங்க அந்த நாட்டு ஜனங்களுக்கு. அதே மாதிரி வந்துட்டு பருப்பு வகைகள் இங்கே இல்லையா, ஆஸ்திரேலியாவிலேருந்து இறக்கி கொடுக்குறோம். அதே மாதிரி மற்ற எந்தெந்த நாட்டில் அதிகமான விளைச்சல் இருக்கோ இறக்கி ஒரே நாட்டில் எல்லா மக்களும் சாப்பிட்ற மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க. இங்கே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் உத்தரவு போடுறான், அவங்க கேட்ட சாப்பாடு எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது, ஒரு இடத்துலையும் கிடைக்காம இல்லை. அதனால் அவங்க எந்த ஊரில் போய் சாப்பிடணும்னு நினைக்கிறாங்கன்னு அந்த ஊருக்கு போக சொல்லுங்க அப்படின்ட்டாங்க. இது வந்து எப்படி சொல்கிறது தெரியுமா? அப்போ ஒரு 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 10-20 ஸ்டூடெண்ட் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட் வந்து கோன்னு கிளாஸ் ரூமில் கத்துனாங்கனாக்க என்னடா துணைஞ்சு போங்கப்பா அப்படின்னு அந்த வாத்தியார் வந்து டென்ஷன் ஆகி பேசுவார். அந்த மாதிரி உள்ள வார்த்தை அது. இவங்க வந்து நம்ம உயர்தரமான சாப்பாடு கொடுக்குறோம், அவங்க வந்து ஏற்றுக்கிற மாதிரி தெரியல நபியே, அவங்க வந்து எங்கே போகிறாங்கன்னு போக சொல்லுங்க, இது எல்லா ஊர்லேயும் கிடைக்கிற சாப்பாடு, நான் உயர்தரமான சாப்பாடை கொடுத்தும் கூட அவங்க என்ன செய்யலை, அவங்க வந்து இதை ஏற்றுக்கிறல, அவங்க தாழ்ந்ததான சாப்பாடை அவங்க கேட்குறாங்க. அப்படிங்கும்போது நம்ம கஷ்டப்படணுங்கிறது அவசியம் கிடையாது. அந்த மண்ணு செல்வம் நேரடியாக வரக்கூடிய சாப்பாடு அங்கே தான் இறக்கி கொடுக்கணும். அது அந்த கால நேரத்தில் வரும்னு நம்ம சொன்னோம், சுபோடைய நேரத்தில் வரும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த வக்தில் மட்டும்தான் பிரத்யேகமான சாப்பாடு. இப்போ ஒரு பெரிய உஸ்தாத் அப்படின்னாக்க நம்ம என்ன செய்வோம், பெரிய உஸ்தாத் வராங்க அவங்களுக்கு நம்ம இஸ்ஸத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணியம் கொடுப்போம். அதே சராசரி மனுஷனாக வந்தாங்கனாக்கா நம்ம அந்த கண்ணியம் கொடுக்க மாட்டோம். ஏன்டா அவருடைய இல்முக்கு அவங்க பிரத்யேகமான ஒரு நபர். ஆனால் இங்கே சராசரியான சாதாரண ஒரு மனிதர் வரும்போது அந்த இஸ்ஸத்து நம்ம கொடுக்க மாட்டோம், மரியாதை கொடுப்போம். எந்திரிச்சு நின்று சலாம் கொடுக்கறது எல்லாம் செய்கிறது அதான் செய்வோம். அப்போ ரெண்டு பேரும் ஒன்றாண்டாக்க 2 பேரும் ஒன்றும் இல்லை. இல்மு உள்ளவங்களும் இல்மு இல்லாதவங்களும் ஒன்றாண்டாக்க கண்டிப்பாக இல்லை. ஒழுக்கம் உடையவங்களும் ஒழுக்கம் இல்லாதவர்களும் ஒன்றாண்டாக்க ஒன்றும் இல்லை. நம்ம அப்படியே கம்பேர் பண்ணி நிறையா போகலாம். அப்போ இங்கே அதை தான் சொல்கிறான், உயர்தரமான சாப்பாடை நான் கொடுத்தும் கூட அவங்க ரொம்ப தாழ்தரமான சாப்பாடை அவங்க கேட்குறாங்க. சரி, அவங்க எந்த இடத்துல அவங்க கேட்குற சாப்பாடு ஒன்று பிரத்யேகமான சாப்பாடு இல்லை, விஐபி சாப்பாடு கிடையாது. எல்லா ஊர்லேயும் எல்லா நாட்டிலையும் கிடைக்கக்கூடிய சாப்பாடு. எந்த ஊருக்கு போகணும்னு விருப்பப்படுறாங்களோ போய்க்கிறட்டும், எந்த நாட்டுக்கு போகணும்னு விருப்பப்படுறாங்களோ போய்க்கிறட்டும். இந்த இடத்துல நாடுங்கிறத நான் சும்மா விளங்குறதுக்காண்டி சொல்கிறேன். இந்த இடத்துல நல்லா புலங்குற வார்த்தை வந்து எந்த ஊருக்கு போகிறாங்களோ போய்க்கிறட்டும், அவங்க போய் என்னத்தை சாப்பிட்றாங்களோ சாப்பிடட்டும். ஆனால் இந்த சாப்பாடு எப்படிப்பட்ட சாப்பாடு தெரியுமா? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த வார்த்தை சொன்னது, அதாவது ஆக மட்டமான இறக்கமான சாப்பாடையாக நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சரி, இவங்க ஏன் இதை கேட்டாங்க? அப்போ இதுக்கு முன்ன பின்ன சாப்பிட்ருக்காங்களா? ஏன்னா குறிப்பிட்டு சொல்கிறாங்க, எங்களுக்கு இந்த சாப்பாடு வேணும், இந்த சாப்பாடு வேணும். ஒரு சாப்பாடு நமக்கு முன்னாடியே தெரிஞ்சால் தான் அதை கேட்க முடியும். அதே மாதிரி அன்னைக்கு உள்ள சாப்பாடு இன்றைக்கி இல்லை. உதாரணத்துக்கு சொல்ல போனாக்கா நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும் போது அந்த கேழ்வரகுன்னு சொல்லுவோம் இல்லையா, என்ன சொல்லுவாங்க, ராகி. அந்த ராகியில் வந்து மாவு அரைச்சி அதில் ரொட்டி சுடுவாங்க. அந்த ரொட்டி வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, எண்ணெயை ஊற்றாமல் ஒரு மாதிரி சட்டியில் போட்டு சுட்டு எடுப்பாங்க. இன்றைக்கி அதில் ராகி ரொட்டி சுட்டு யாருக்காவது தெரியுமானாக்கா இன்றைக்கி உள்ள ஜெனரேஷன் கண்டிப்பாக தெரியாது. நெல் மாவு ரொட்டின்னு ஒன்று இருக்குது, அது அரிசி பச்சை அரிசி அரைச்சி அதில் அந்த ரொட்டி சுட்டு கொடுப்பாங்க. அதில் தேங்காய் பூ இந்த மாதிரிலாம் போட்டு ஒரு மாதிரி அதை சுட்டு கொடுப்பாங்க. இன்றைக்கி உள்ள பிள்ளைங்களுக்கு தெரியுமானாக்க தெரியாது. அதே மாதிரி அந்த கேழ்வரகு மாவு ரொட்டியை வந்துட்டு எதுவுமே இல்லாமல் சும்மா சாப்பிட்றது, அதில் வெங்காயம் அந்த புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டிருப்பாங்க, சும்மா அப்படியே கடிச்சு சாப்பிட்றது, அதுக்கு சைடிஷ்லாம் எதுவும் இல்லை. இன்றைக்கி உள்ள குழந்தைங்களுக்கு அது தெரியாது. அப்போ இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? பனி இஸ்ரவேலர்களுக்கு இப்படி கீரைன்னு ஒரு சாப்பாடு இருக்குது, வெள்ளரிக்கான்னு ஒரு சாப்பாடு இருக்குது, அவங்களுக்கு பருப்புன்னு ஒரு சாப்பாடு இருக்குது, கோதுமைன்னு ஒரு சாப்பாடு இருக்குது, இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? வெங்காயம்னு ஒரு சாப்பாடு இருக்குது, இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா முன்னாடி அவங்க சாப்பிட்டாங்களாம். முன்னாடி அவங்க சாப்பிட்டதுனால எப்போ நீ வந்து அந்த முன்னாடி இருந்தாங்களே ஃப்ரௌன் கூட சேர்ந்து இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நேர காலங்களில் அவங்க சாப்பிட்டு இருந்துருக்குறாங்க.
இவங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஃபாலோ பண்ணி வந்த பின்னாடி நீங்கள் நபியை ஏற்றுக்கிட்டீங்க, அதனால் உங்களுக்கு உயர்தரமான சாப்பாடு அப்படின்னு கொடுத்த பின்னாடி டெய்லி ஒரே சாப்பாடு நான் சாப்பிட்டுட்டு இருக்க முடியுமா என்னால், அதனால் நான் எங்களுக்கு அந்த சாப்பாடை கொடுன்னு கேட்டாங்கன்னு கொண்டு வர்றாங்க. அல்லாஹ் ஆலம். சரி, அப்போ இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க. சரி, அதுக்கு கொடுத்த பின்னாடி அதுக்கு பின்னாடி அல்லாஹ் வந்து அவங்கள்ட்ட சில எக்ரிமெண்ட் வாங்கினேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அவங்க வந்து ஏன் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளானாங்க, எல்லாம் கொடுத்தாச்சு, ஆனால் அந்த சமுதாயம் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளானாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை இந்த இடத்துல கொண்டு வராங்க. வதுரிபத் அலைஹிமு தில்லத்து ஒல் மஸ்கனத்து, அவங்க வந்து கேவலப்பட்டார்கள், சின்ன பின்னப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வார்த்தையை சொல்ல கூட்டிகிட்டு வர்றான் அல்லாஹ். ஏன் அந்த மாதிரி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டாங்க. என்ன செஞ்சாங்க, அப்படி என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னாக்க எந்த விதமான நியாயமும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து நபிமார்களை கொலை செஞ்சாங்கன்னு கொண்டு வர்றாங்க. அல்லாஹ் பரிபூர்ணம் நம்ம பாதுகாக்கணும். நம்ம வந்து சஹாபாக்களுக்கு கூட நம்ம ரொம்ப இறங்கி போயிடக்கூடாது, வலிமார்களை கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, ரொம்ப வார்த்தையால் கூட அவங்கள என்ன செஞ்சிடக்கூடாது, ரொம்ப கீழமாக பேசிடக்கூடாது. ஏன் அப்படின்னாக்க அல்லாஹ் வந்து அவங்கள ரொம்ப உயர்தரமான இடத்துல கொண்டு போயிட்டா அவங்க இருந்த நடைமுறைகளின் காரணமாக அல்லாஹ் நமக்கு அந்த வலிமாருடைய அந்தஸ்து அல்லாஹ் பரிபூர்ணமாக தந்தருள் புரிவானாக. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, வரம்பு மீறினது மட்டுமல்லாமல், நான் சொன்ன சட்டத்திட்டங்களுக்கு ஒத்துக்கிட்டது வரம்பு மீறினது மட்டுமில்லாமல் அவங்க என்ன செஞ்சாங்க, தகுந்த காரணம் இல்லாமல் நபிமார்களை கொலை செஞ்சாங்க. அதனால தான் என்ன செய்யப்பட்டது, அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய கோப பார்வை அவங்களுக்கு இறங்குச்சு. எந்த சமுதாயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சமுதாயத்தை தவிர அதுக்கு முன்னாடி வந்த சமுதாயத்தில் அத்தனை பேருக்கு அல்லாஹ்வுடைய கோப பார்வை இறங்குச்சு. அல்லாஹ் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும், நம்மையும் பாதுகாக்கணும், நம்மளுடைய சந்ததி எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய கோப பார்வையிலும் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். அப்போ இந்த இடத்துல அவங்களுக்குள்ள காரணங்களை சொல்லி முடிச்சுட்டாங்க. சாப்பாடு சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லி காமிச்சிட்டான். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னாக்க அவங்க வரம்பு மீறி நடந்து கொண்டதுனால அல்லாஹ்வுடைய கோப பார்வை இறங்குச்சுன்னு சொன்ன ரப்பு வந்து அவங்களுக்கு இழிவையும் வறுமையும் அல்லாஹ் கொடுத்தான்னு சொல்லி காமிக்கிறான். இழிவை, கேவலம், இழிவுனா கேவலம், கேவலப்படுத்துறது, அந்த கேவலத்தையும் கஷ்டத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். திரிஞ்சு அலைஞ்சாங்கல்ல, திகின்ற பாலைவனத்தில் ஓடி திரிஞ்சாங்க, ஃபிரௌனுடைய சமுதாயத்தார்கள் துரத்தி அடிக்கப்பட்டாங்க, இதெல்லாம் அவங்களுக்குள்ள சோதனைகள். அப்போ அவங்க ஏற்றுக்கிட்டு அவங்க நினைச்சாங்க அல்லாவையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஏற்றுக்கிட்டதுனால அவங்களாம் பாதுகாக்கப்பட்டாங்க. அப்போ அல்லாவையும் அல்லாஹ்வுடைய சமுதாயத்தையும் ஏற்றுக்கிறாதவங்களால அவங்கள என்ன பண்ணாங்க, அழிக்கப்பட்டாங்க. அப்போ இதுதான் அவங்களுக்குள்ள வறுமைகளுக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி காமிக்கிறாங்க. சரி, அவங்களுக்கு வறுமை வர்றதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னாக்க அவங்க வந்து இறை விஷயங்களை மறுத்தாங்கல்ல, இது வந்து பெருமை கொண்டு மறுத்தாங்கன்னு சொல்லிட்டு கொண்டு வர்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு உள்ள கால சூழ்நிலையில் நம்ம இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை மக்களுக்கு மத்தியில் சொல்ல போகும்போது மக்களுக்கு என்ன செய்யும், அது கஷ்டமாக இருக்கும், கசப்பாக இருக்கும். ஆனால் சொல்லாமல் விட்டோம்னாக்க உஸ்தாத்மார்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாருமே எங்கே போகணும், நரகத்துக்கு போகணும். சொன்னால் உஸ்தாத்மாரும் பொட்டியை கட்டிட்டு போகணும், ரெண்டு தான். இப்போ யாருக்கு பயப்படுறது, உஸ்தாத்மார் வந்து மனிதர்களுக்கு பயப்படுறதா இல்லை உலமாக்கள் வந்து அல்லாஹ்வுக்கு பயப்படுறதா? அப்போ குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், அல்லாஹ்வுக்கு அதிகமாக பயப்படக்கூடிய நபர்கள் யார் தெரியுமா, உலமாக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அதுக்கு பயந்து என்ன செஞ்சுறது, உண்மையை சொல்லிடுறது, கசப்பாக இருந்தால் உண்மையை சொல்லிடுவோம் அப்படின்னு. எடுத்து நடக்கிறது நடக்காத அவங்கள சார்ந்தது, சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை, சொல்லிட வேண்டியது. இடம் பொருள் ஏவல் பார்த்து நளினமான வார்த்தைகளால் நம்ம என்ன செய்யணும், அவங்க செய்யக்கூடிய அந்த தவறான விஷயங்களை இந்த மாதிரி இதெல்லாம் செய்யக்கூடாது, நீங்கள் செய்யாதீங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம என்ன செஞ்சிடணும், அவங்களுக்கு சொல்லிடணும். உதாரணத்துக்கு சொல்ல போனாக்க சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னாக்க, இது நடந்த சில விஷயங்களை சொல்லி காமிக்கிறேன். சில பேர் என்ன செய்வாங்க, ஜியாரத்து பண்ண போன இடத்துல வந்து அந்த ஒரு பெரிய வலியுல்லாவுடைய கபருக்கு ஜியாரத்து பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கோமே, ஜியாரத்து பண்ணலாம், தப்பு கிடையாது. வலிமார்களை ஜியாரத்து பண்ண போகிறதுல தப்பு கிடையாது, சுன்னத்து அது. சரி, அவங்களுடைய மக்பராவுக்கு போயிட்டு அந்த ஜியாரத்து பண்ண குபூருக்கு போயிட்டு அவங்களுடைய மண்ணை எடுத்து என்ன செய்யறது, கொஞ்சம் வாயில போடுறது, இது வந்து தப்பு, பிதா. இது மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. அவங்கள்ட்ட அல்லாஹ்வை முன்ன வச்சு இவங்களுடைய ஹக்கில் நான் கேட்குற ரப்பே எனக்கு கொடுன்னு கேட்கலாம், தப்பு எது கிடையாது. சஹாபாக்கள், அருமை சஹாபாக்களை முன்ன வச்சு நம்ம கேட்கலாம், தப்பு கிடையாது. நபிமார்களை முன்ன வச்சு கேட்கலாம், நம்ம தப்பு எதுவும் கிடையாது. அதே சமயத்தில் வரம்பு மீறி பல விஷயங்கள், தவறான விஷயங்கள் செய்கிறது தப்பு. அதே மாதிரி அங்கே போய் சஜிதா செய்கிறது, அதனால தான் நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்க, சஜிதா செய்யணும்னு நல்லா நாடி இருந்தான்னு சொன்னாங்க. எனக்கு சஜிதா செய்யணும் நல்லா உத்தரவு போட்டிருந்தாண்டாக்க ஒவ்வொரு மனைவியையும் அவங்களுடைய கணவனுக்கு நான் சஜிதா செய்யணும் உத்தரவு போட்டிருப்பேன் அப்படின்னாங்க. சஜிதா செய்கிறது யாருக்கு மட்டும்தான், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். சிரம் பணிகிறது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கு என்ன செய்யக்கூடாது, சிரம் பணியக்கூடாது. அந்த மாதிரி தவறுகள் நடக்கிற இடங்கள்ல நம்ம அவங்களுக்கு சொல்லி எடுத்து சொல்லணும், செய்யக்கூடாது, செய்யாதீங்க. வலிமார்கள் சிறந்தவர்கள், அதில் மாற்றுக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. நம்மளை விட அவங்க அந்தஸ்தால் உயர்ந்தவங்க, இல்மால் உயர்ந்தவங்க, தப்பு எதுவும் கிடையாது.
அதே சமயத்தில் அவங்கள வந்துட்டு என்ன செய்யக்கூடாது, அவங்களுக்கு சஜிதா செய்கிறது, அவங்கள்ட்ட வந்து நீங்கள் எனக்கு கொடுங்க டைரெக்டாக கேட்குறது, அது மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. அதே மாதிரி வந்துட்டு இன்னைக்கு உள்ள கால சூழ்நிலை இங்கே உள்ள கல்ச்சர்ஸில் வந்துட்டு கையை பிடிச்சி முத்தம் கொஞ்சிறது, இது கூடுமா? மக்களுக்கு மத்தியில் இன்றைக்கி உள்ள குழப்பங்கள்ல அது ஒன்று தாராளமாக செய்யலாம், தப்பு எதுவும் கிடையாது. ஏன் அப்படின்னாக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஹஸரத் அபூபக்கர் நாயகம் அவங்களுடைய வஃபாத்துக்கு பிற்பாடு, அவங்களுடைய அந்த ரூஹ் வெளியான பின்னாடி அவங்களுடைய புனிதமான அந்த அவங்களுடைய உடம்புக்கு ஹஸரத் அபூபக்கர் நாயகம் என்ன செஞ்சுருக்காங்க, நெத்தியில் முத்தம் கொஞ்சிருக்கிறாங்கன்னு ஹதீஸில் வருது. முகமது ரசூலுல்லாஹ் கிதாபில் பதிவு செய்கிறாங்க. அதே மாதிரி உமர் நாயகம் செஞ்சாங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை பண்ணாங்க, அதுக்கு பிற்பாடு உமர் நாயகம் இதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அடிப்படையில் தான் அவங்க என்ன செஞ்சாங்க, இங்கே சஜிதா செய்யலை. நெத்தியில் முத்தம் கொஞ்சிறதுங்கிறது ஹயாத்தோடு இருக்கிற வரையும் என்ன செய்யலாம், தாராளமாக முத்தம் கொஞ்சலாம். ஒரு கணவன் மனைவிக்கு என்ன செய்யலாம், நெத்தியில் தாராளம் முத்தம் கொடுக்கலாம். ஒரு தகப்பன் தன்னுடைய மகளுக்கு நெத்தியில் தாராளம் முத்தம் கொடுக்கலாம். ஒரு புள்ள தன்னுடைய அத்தாவுக்கு நெத்தியில் முத்தம் கொடுக்கலாம். ஃபாத்திமா அம்மா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முத்தம் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி கையில் முத்தம் கொடுக்கறது கண்ணியத்திற்கு ஒரு மரியாதைக்கு வந்து என்ன செய்யணும், கையில் முத்தம் கொடுக்கலாம். இது வந்து சஜிதாவாக ஆகாது. நிறைய பேர் தலை சாய்க்கிறாங்க, தலை சாய்ச்சி தானே முத்தம் கொடுக்குறாங்க, இது எப்படி, இது சஜிதாவாக ஆகாது. இது அவருக்கு சஜிதா முத்தம் கொடுக்கறதுக்கான செய்கிறாங்க, தப்பு எதுவும் கிடையாது. அப்போ எல்லாத்தையுமே ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது. சில இடங்கள்ல அப்போதே சொன்ன மாதிரி சில இடங்களில் சட்டத்திட்டங்கள் மாறி போகும். எல்லாருடைய சட்டத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து வைக்கக்கூடாது. அப்போ இந்த மாதிரி பனி இஸ்ரவேலர்கள் இந்த மாதிரிலாம் செஞ்சாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, காரணம் இல்லாமல் நபிமார்களை கொலை செஞ்சாங்க. அதுவும் ஒரு காரணம். அவங்க வந்து கேவலப்படுத்தப்பட்டாங்க, அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளானாங்க அப்படிங்கிற இந்த விஷயத்தில் இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வயது குல்தும், அந்த நேரத்தில் சொன்னார்கள். யார் சொன்னாங்கன்னாக்கா பனி இஸ்ரவேலர்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டத்தார்கள் சொன்னதை நீங்கள் நினச்சி பாருங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? யா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மூசாவே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், லன் நஸ்பிர அலா துஆமின் வாஹிதின், நாங்கள் பொறுமையாக இருக்க மாட்டோம். லன் நஸ்பிர, நாங்கள் பொறுமையாக இருக்க மாட்டோம். அலா துஆமின் வாஹிதின், ஒரே சாப்பாட்டை டெய்லி சாப்பிட்றதுல எங்களால் இதுக்கு மேலே பொறுத்துக்கிற முடியாது. புழக்க பாசையில் சொல்கிறாங்க, அப்படி தான் சொல்கிறாங்க. நீ டெய்லி இந்த இதே சாப்பாடு பண்ணி எங்களால் பொறுமை இருக்காது. எங்களுக்கு என்ன வேணும் தெரியுமா, இப்போ வேறு சாப்பாடு வேணும். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபது ஊ, இந்த இடத்துல ஃபது ஊக்கு துவான்ற வார்த்தையை அர்த்தம் வைக்காமல் நீங்கள் கேளுங்க. எங்களுக்கு டெய்லி இந்த சாப்பாடை சாப்பிட முடியாது, ஃபது ஊ, எனவே நீங்கள் கேளுங்க. அதனால் நீங்கள் கேளுங்க. யார்கிட்ட தெரியுமா? ஃபது ஊ லனா, எங்களுக்காக வேண்டி நீங்கள் கேளுங்க. யார்கிட்ட? இந்த இடத்துல வார்த்தையை கவனிக்கணும். ரப்பக்க, உங்கள் இறைவன்ட்ட. அந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொல்லலை, நம்ம இறைவன்ட்ட கேளுங்கன்ற வார்த்தை கேட்கல. அவங்க ரப்பக்கன்ற வார்த்தையை புழங்குறாங்க. உங்களுடைய இறைவன்ட்ட கேளுங்க, எங்களுக்கு இந்த சாப்பாடெல்லாம் ஏற்றுக்கிற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன கேட்குறாங்க, லிஸ்ட்டு போடுறாங்க. என்ன சாப்பாடு எங்களுக்கு வேணும் தெரியுமா? யுஹ்ரிஜ் லனா, எங்களுக்காக வேண்டி உற்பத்தி செய்யணும், ப்ரொடக்ட் செய்யணும். எங்களுக்கு இந்த சாப்பாடு வேணும், அதை எங்களுக்கு ப்ரொடக்ட் பண்ணி கொடுக்கணும். என்ன சாப்பாடு? மிம்மா தும்பித்துல் அருது, பூமி எந்த சாப்பாட்டை வெளிப்படுத்துமோ, பூமியிலிருந்து எதெல்லாம் வெளியே வருமோ அதெல்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. நேரடியாக சொர்க்கத்துலேருந்து வந்த சாப்பாடு எங்களுக்கு வேண்டாம். அப்போனா என்ன அர்த்தம்? இவங்க சொன்ன வார்த்தை பூமின்ற அந்த டாட் வச்சதுனால நேரடியாக பூமியிலேருந்து வந்த சாப்பாடு எங்களுக்கு வேண்டாம், நேரடியாக வானத்திலேருந்து வந்த சாப்பாடு எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு பூமியிலேருந்து வந்த சாப்பாடு வேணும். பூமியிலேருந்து என்னென்ன சாப்பாடு வருது தெரியுமா? மிம் பக்லிஹா, அந்த பூமியில் கீரை வகைகள் இருக்குது, எல்லா கீரை வகைகளும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. வ ஃபூமிஹா, கோதுமை அல்லது வெள்ளைப்பூண்டு, இந்த சாப்பாடு எங்களுக்கு வேணும். வ அதசிஹா, அதே மாதிரி வந்துட்டு மிம் பக்லிஹா, அவங்க கீரை வகையிலிருந்து எங்களுக்கு வேணும். வ கிஸ்ஸாயிஹா, வெள்ளரிக்காய் எங்களுக்கு வேணும். வ ஃபூமிஹா, இன்னும் கோதுமை அல்லது வெள்ளைப்பூண்டு எங்களுக்கு வேணும். அதே மாதிரி வ அதசிஹா, பயறு வகைகள், கச்சான் வகைகள் எங்களுக்கு வேணும். வ பசலிஹா, வெங்காய வகைகள் எங்களுக்கு வேணும். நான் அப்போதே சொன்னேன் இல்லையா, சின்ன வெங்காயமா பெரிய வெங்காயம் மொத்தமாக சொல்லிட்டாங்க. வெங்காய வகைகள் எங்களுக்கு வேணும், எத்தனை வெங்காய வகை இருக்கோ அத்தனை எங்களுக்கு வேணும். அப்போ வெங்காயம் சம்மந்தப்பட்டது எங்களுக்கு வேணும் அப்படின்னோடனே இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்லணும். நான் அப்போதே சொன்னேன் இல்லையா, லீடரு இப்போ பதில் கொடுக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, தஸ்தபதிலூன், நீங்கள் என்னப்பா கேள்வி கேட்குறீங்க? நீங்கள் கேட்குறது எப்படி தெரியுமா இருக்குது? ரொம்ப உயர்தரமான சாப்பாட்டை ஒன்று நீங்கள் கேட்கலப்பா. நீங்கள் வந்து கேட்குற சாப்பாடு எப்படி ரொம்ப தாழ்ந்த சாப்பாடை தான் நீங்கள் கேட்குறீங்க. ரொம்ப லோவாக உள்ள சாப்பாடு நீங்கள் கேட்குறீங்க. தஸ்தபதிலூன் அல்லது நீங்கள் கேட்குற சாப்பாடுலாம் எப்படி தெரியுமா இருக்கு? ஹுவ அதுனா பில்லதி, நீங்கள் தாழ்ந்த சாப்பாட்டை கேட்குறீங்க. எதை விட தாழ்ந்த சாப்பாடு தெரியுமா? ஹுவ ஹைர், உங்களுக்கு உயர்தரமான சாப்பாடு அல்லாஹ் கொடுத்துருந்தான், அதை விட தாழ்வான சாப்பாடை நீங்கள் கேட்குறீங்க. உங்களுக்கு இப்படி இல்லாமல் கேட்குறீங்க, சரி உங்களுக்கு அல்லாஹ் உத்தரவு கொடுக்குறான். என்ன தெரியுமா சொன்னா? இஹ்பித்து, நீங்கள் நுழையுங்கள், நீங்கள் இறங்குங்கள் நேரடி அர்த்தம்.
இந்த இடத்துல நான் விளங்குறதுக்காண்டி சொல்கிறேன். நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள்